ஒரு சகோதரர் போன் போட்டு அழுகிறார், நான் வெளிநாட்டில் இவ்வளவு கஷ்டப்படுறேன், உண்மையாக சாப்பிடுவது ரொம்ப கஷ்டம். 2 வேளை சாப்பாடு எடுத்து சாப்பாடு ஆக்கி நைட்டுக்கு சாப்பிட்டு மற்றதை ஃப்ரிட்ஜில் போட்டு காலையில் சூடாக்கி சாப்பிடுவோம். ஏண்டா மீய வச்சு குடும்பத்துக்கு அனுப்பணும் என்பதுக்காக வேண்டி இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறோம். சவுதியில் ரொம்ப தூரம் நடப்போம், சில இடங்களில் ஃப்ரிட்ஜ் போட்டு வச்சிருப்பாங்க ரோட்டில். அது என்னென்னா மிஞ்ச சாப்பாடு அரபிகள் அதுக்குள்ளே போட்டு போயிடுவாங்க. பாதையில் யாராவது போகிற நேரம் பசித்தால் அதை திறந்து எடுக்கணும் என்பதுக்கு போடுவாங்க. அவ்வளோ தூரம் நடந்து போய் திறந்து பார்ப்போம் ஏதாவது உண்டாண்டு அதை எடுத்துட்டு வந்து சூடாக்கி சாப்பிடுவோம். இப்படி எல்லாம் வாழுகிற நேரம் என் வைஃப் போன் போட்டு கேட்கிறா, உங்க பிச்சை சம்பாத்தியத்தால் இங்க இலங்கையில் இது நடத்த முடியாது, இத்தனை பிள்ளைகளுக்கு இது போதாது. அவர் சொல்றார், இதை கேட்ட உடனே ராத்திரி அந்த போன் கால் காது கேட்டு திடுக்கிட்டு எழும்புறேன். என் வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் என் பிள்ளைகளுக்காக வேண்டி மனைவிகளுக்காக வேண்டி செலவழித்தேன். இப்படி என்னை திட்டுற நேரம், இப்படி என்னோட பேசுற நேரம், என்னோட யாரும் இல்லை, உறவுகள் இல்லாமல் ஒதுங்கி இங்கே வாழுகிறோமே, இப்படி நடத்துற நேரம் எப்படி துடிக்கிறது தெரியுமா கல்பண்டு சிலர்கள் பேசுகிறார்கள். அதாவது வாழ்ந்த மனைவிமார்களை திருத்த முடியாது அல்லது மார்க்கத்துக்குள் கொண்டு வர முடியாத கணவர்மார்கள் நிற்கிற நேரம், 4 பிள்ளைகளை பெற்றெடுத்து 4 பிள்ளையும் நல்வழியில் வளர்க்க முடியாமல் நிற்கிற நேரம், 40 குடிகாரர்களை விபச்சாரம் செய்யக்கூடியவர்களை அசிங்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களை மாற்றித்தாங்கண்டா அதுக்கு பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் ஒரு நாளும் தகுதி பெற மாட்டோம். பெருமானார் ஒரு ஆச்சரியமானவர் என்று நான் சொன்னேன். அல்லாஹ்வுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆச்சரியமானவர் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் ரொம்ப பெரியது. எங்களுக்கு தரப்பட்ட வியாபாரம் சாதாரணம். போய் குந்தினா வாடிக்கையாளர் வருவார்கள், விற்போம், விஷயம் முடிந்தது. சில பேர் அரசாங்க உத்தியோகம் பார்ப்பார்கள், வேலை பார்த்து விட்டு வீட்டுக்கு வருவார்கள். பெருமானார் அப்படி அல்ல, நல்ல மனிதர், இந்த உலகத்தில் நல்ல பேர் எடுத்தவர், பணத்தில் மூழ்கியவர். அவருடைய மனைவி 25 வயசில் அவருக்கு போனஸ் கிடைத்த மாதிரி அமீரத்துல் குறைஷி பெண்களின் தலைவி என்று சொல்கிற அளவுக்கு ஹதீஜத்துல் குப்ரா அவர்களை திருமணம் முடிக்கிற நேரம், அதாவது வரலாறு சொல்கிறது 80,000, அதாவது நிறைய ஒட்டகங்களுக்கு சொந்தக்காரர்கள். அவங்க கணவன் இறந்த நேரம் அபூஜகல், உத்பா, ஷைபா போட்டியில் நிற்கிறாங்க. ஏண்டா இந்த அதாவது அந்த குறைஷி அந்த மக்காவில் அடுத்த தலைவர்களுக்கு தகுதியான பெண்ணா நிற்கிற நேரம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது பெருமானாரை. ஓவனை பெரிய பணக்காரராக ரசூலுல்லாஹ் 6 பிள்ளைகள் மக்காவில். அப்படி ஒரு வாழ்க்கை. போவதற்கு ஒட்டகம் வேணுமா, குதிரை வேணுமா, வீட்டில் அவ்வளவு பணம், அவருக்கு ரோட்டில் மரியாதை வேணுமா, அத்தனையும் கிடைத்த ஒரு மனிதனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு மனிதனுக்கு முதலில் பணம் கேட்கும், அப்புறம் செல்வாக்கு கேட்கும், தனக்கென்று பிள்ளைகள் கேட்கும், நல்ல குடும்பம் வேணும் என்றும் அவன் திருப்தி காணுகிற, அதையெல்லாம் கிடைத்தால் அதுக்கு மிச்சம் தேவையில்லை. பெருமானார் போய் இந்த கொள்கையை சொல்ற நேரம் அத்தனையும் போகுது. பணம், பதவி, உடுத்த உடுப்போட மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்கடா. அல்லாஹ்வுடைய தூதர் பட்ட வேதனை நம்ம யாரும் படமாட்டோம். எங்க வியாபாரங்கள்ல ஒரு பேர் ஒரு சில கோடிகளை இழந்திருப்போம். பெருமானார் தன் முழு வாழ்க்கையும் இழந்த மாதிரி எல்லாம் மெல்ல மெல்ல பறிப்போகிற நேரத்தில் வலக்கது நாலமா அன்னக்கை எல்லை குசதுருக்கு பிமாயக்கூலோன் நபி, அவங்க பேசுறதுனால உங்க உள்ளம் இருக்குது என்று எங்களுக்கு தெரிகிறது நபி என்றான் அல்லாஹ். உங்க உள்ளம் நோவிக்கப்படுகிறது, எல்லா புறத்திலையும் எல்லோரும் பொய்யன் பொய்யன் என்று சொல்கிற நேரத்தில் ஹதீஜா அம்மா கையை பிடிச்சி இல்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் உறுதி செய்கிறாங்க. அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் உறுதி செய்கிறாங்கடா. பெருமானாருக்கு முதல் 13 ஆண்டுகள் கழியுது. 1-2 நாட்கள் அல்ல, 13 ஆண்டுகள், கிட்டத்தட்ட அதாவது 4000 நாட்கள். ஒரு நாட்கள் இல்லை, 2 நாள் இல்லை. உங்களுக்கு எத்தனை வயசு? இங்கே 40 வயசு உள்ளவங்க நிற்கிறீங்களா? நீங்கள் இதுவரைக்கும் ஒரு 14,000 நாள் வாழ்ந்திருப்பீங்க. ஒரு 14,000 நாள் இதுதான் உங்கள் வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டது ஒரு 20,000, அதுக்குள்ள வாழ்க்கை தான் 20,000 நாட்கள். இதுவரைக்கும் எத்தனை நாட்கள் கழிஞ்சிட்டு அன்னளவா நான் சொல்கிறேன். சாதாரணமாக ஒரு 10 வருஷம் 3600 நாட்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் 4000 நாட்களுக்கு மேலே கழித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு 4000 நாளண்டா சூரியன் உதித்து மறைந்த 4000 நாட்களில் அவர் எத்தனை பேரை சேர்த்தெடுத்தார் தெரியுமா? அவர் எவ்வளவு பணம்
ஒண்ணுமே இல்லை. கல்லடி விழுந்து இரத்த காயங்கள் தாயிஃபில். தன்னிடம் இருந்த எல்லோரும் பிரிந்து போய் யாராவது ரசூலுல்லாஹ்விடம் பையத்து பண்ண வர்றண்டா அவரை வெளியிலிருந்து அடிக்கிறார்கள். பெருமானார் முகம் காட்டினால் தொந்தரவு பண்றார்கள். பெருமானாருக்கு அபூ தாலிப் வந்து பாதுகாப்புக்கு நிற்கிற அளவுக்கு இருக்கிறது. உடுத்த உடுப்போட ஊரை விட்டு சொத்து செல்வங்களை விட்டு மதீனாவுக்கு போகிற நிலைமை. இதுவரைக்கு எத்தனை பேரை சேர்த்திருக்கிறாங்கண்டா 100 சொச்சம் பேர், 80 சொச்சம் பேர். எல்லாம் கணக்கு போட்டா ஒரு சின்ன கணக்கு, 100க்கு அதிகமாகாது. இவ்வளவு 4000 நாட்கள், ஒரு நாளைக்கு ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் 4000 பேர் சேர்ந்திருக்கணும். இந்த வரைக்கும் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சாத் பின் அபி வக்காஸ் சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த நாள், அதுக்கடுத்த நாள், அதுக்கடுத்த வாரம் என்று பார்த்தேன், யாரும் இஸ்லாத்துக்கு வரவில்லை. இப்படி ஒரு கஷ்டமான நிலைமையில பெருமாள் இந்த பிரச்சாரத்தை செய்கிற நேரம் எவ்வளவு கோபம் வந்திருக்கு. உங்க லைஃப்ல ஏதாவது பிசினஸ்ல ப்ராப்ளம் வந்தால் உங்களுக்கு கோபம் வராது? பிள்ளையோட கடுமையாக திட்ட மாட்டீங்க, வீட்டில் கடுமையாக நடக்க மாட்டீங்க. பக்கத்துள்ள சஹாபாக்களுக்கு பெரம்பெடுத்து அடிச்சு ஹிஃபுல் பண்ண சொன்னேன், குர்ஆனை மனப்பாடமாக்க சொன்னேன். மதரசாக்கள்ல பார்க்கிறோம், மஹரஜ் வரல அடி, ஹா கா இல்ல ஹா, அதை எடுக்கிறதுக்கு அடி, புடிச்சு அடிச்சு குர்ஆனை பாடமாக்கு. இப்படித்தான் ஹிஃபுல். பக்கத்துள்ளவர்கள் குடித்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், அவர்கள் கண்களால் கண்ணீர் போகிறது, அவர்கள் கல்புகளில் குர்ஆன் மனப்பாடமாக்கப்படுகிறது. இந்த சபையில் எத்தனை பேர் ஹாஃபில்கள், எத்தனை பேர் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறோம்? அருமை சஹாபாக்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாதவர்கள், அவர்கள் மதரசாக்கு போகாதவர்கள், அவர்கள் பாடசாலைக்கு போகாதவர்கள், எழுதியதை பார்த்து படிக்க தெரியாதவர்கள், இன்றைக்கு வாழ்வதற்கு இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு போய் சம்பாதிச்சால் மட்டும் கிடைக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஹாஃபில்களாக மாறினார்கள். குர்ஆன் ஹிஃபுல் பண்ணினார்கள், அவர்கள் மார்க்கத்தை படித்தார்கள், இந்த உலகத்தில் மனித புனிதர்களாக்கினார்கள். இப்ப எனக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க, ஒரு ஆளை கூட்டிட்டு வரணும், கையில கம்பை எடுக்காம. குடிகாரர்கள் அவர் கையில் ஒரு 10 பேரை கொடுக்கிறோம், அவர்களே சும்மா திருத்தக்கூடாது. அவருக்கு எந்த ஒரு ஸ்டாச்சுவும் இல்லாம, போட்டோவும் இல்லாம, 1000 வருடங்கள் மனிதர்கள் அவரை மறக்க முடியாத அளவுக்கு அவர்களை பற்றி பேசக்கூடிய மனிதர்களை, யுக புருஷர்களை உருவாக்க முடியுமான ஒரு தலைவரை இந்த உலகம் கண்டதாண்டு கேட்டால் இல்லை. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட பெருமானார் பேச ஆரம்பிக்கிறார். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் மட்டுமே எஞ்சிருக்கிறது. ஆக கூடி பார்த்தால் பெருமானுடைய வாழ்க்கையிலே மதீனாவுக்கு போய் ஒரு 3500 நாட்கள் எஞ்சிருக்கிறது. இந்த 3000 நாட்கள், 3000க்கு 3500க்கு இடப்பட்ட நாட்களில் பெருமானார் ஒட்டுமொத்த உலகத்துக்கு மெசேஜ் கொடுக்க போகிறார். அவரை நோக்கி மக்கள் அழுத வண்ணம் வருகிறார்கள், பெருமானாரை பார்க்கணும் என்று வருகிறார்கள், வாழ்க்கையில் திருந்துகிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் சுபசோபனம் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஜன்னா, உங்களுக்கு ஜன்னா, உங்களுக்கு ஜன்னா. பெருமானார் வருகிற நேரம் ஜன்னா என்று சொல்வதற்கு யாரும் இருக்கவில்லை. அந்த வேலையை செய்துவிட்டு ரசூலுல்லாஹ் ஜன்னாவுக்குரிய விஷயத்தை சொல்லுகிறார்கள் என்றால் இப்ப புரியுதா அல்லாஹ் என்ன சொன்னான் என்று? வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரா வ நஸீரா. நபியே, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீங்கள் எச்சரிப்பவராகவும் நன்மாராயம் சொல்பவராகவும் உங்களை அனுப்பியிருக்கிறோம். எச்சரிக்கவும் செஞ்சாங்க, நன்மாராயம் செஞ்சுட்டாங்க, பெருமாளுடைய பணி முடிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒரு ஆச்சரியத்தை நீங்க போய் வீட்டில் இரவிரவா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அதுல பதிலே வராது. நீங்க உங்க மனைவியை திருத்த பாருங்க, உங்க மனைவி உங்களை திருத்த பாப்பா. நீங்க உங்களை நினைச்சு பாருங்க, நீங்க உங்களை நினைச்சு பாருங்க. எவ்வளவோ பாவத்தை பற்றி பார்த்திருப்போம், ஆனால் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ ஹராம் என்று கேள்விப்பட்டிருப்போம், ஹராத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் எப்படி மனித புனிதர்களாக ஆகினாங்க என்பதற்கு வரலாறு சான்று. அவை குத்துபாவிலே நேரம் கொடுக்காதவை சொல்வதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் பெருமானுடைய நீங்கள் வாழ்க்கை எங்க திரும்பினாலும் அதிசயமாக நிற்கும். அப்படி ஒரு மனிதர், எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர், மனித சமூகத்துக்கு ஒரு ஆசானாக வந்து மனிதர்களை திருத்தி, கையில் ஒரு கைத்தடி இல்லை, பக்கத்தில் ஜெயில் இல்லை. அதாவது